ஜனகி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி அவசரப்படுறீங்க. வக்கீல தானே பாக்க போறீங்க, கொஞ்சம் லேட்டா போனா என்னவா? ஆமா, உங்க அப்பா எங்க? கூப்பிடவா? ஐயோ, எங்கன்னு கேட்டேன். ஏன்? கிடுகிடா, ரொம்ப மோசம் நீங்க. ராத்திரி இதை விட மோசமா இருக்கும். பி ரெடியா? என்ன மாப்ள, வக்கீல பாக்க புறப்பட்டாச்சா? ஏன் மாப்ள, வக்கீல் எப்படி அவன் பாட்டு கேஸை இழுத்தடிச்சு இந்த சொத்து பூரா உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி லேட் போயிட போறான்? ஐயோ, பெரிய வக்கீல் மாமா. ஆமா, மெட்ராஸ் கிட்ட சுத்தி பாக்கலையா? வீட்டுல கிடக்குறீங்க. எங்க ஊரை சுத்தி பாக்குறது, முதல்ல உங்க அப்பாவை பார்க்க முடியலையே. அவரெல்லாம் பார்க்க போவாதீங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாரு. அட, உங்களுக்கு சேர வேண்டியதை தந்துட்டா அப்புறம் என்ன அவமானப்படுத்தினா என்ன, அசிங்கப்படுத்தினா என்ன? உங்களுக்காக நான் தாங்கிக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க போங்க. சரி மாப்பிள்ள, அது என்ன கிடுகிடா கிடுகிடான்னு நல்லா இருக்கும் போல இருக்கு. எனக்கு சொல்லி கொடுங்களேன், ஊர்ல போய் யாருக்காவது செஞ்சு பாக்குறேன், சொல்லி கொடுங்க. வந்து நான் வரேன். என்ன மாப்பிள்ள கடகடன்னு ஓடுறாரு, என்ன கிடுகிடா குடுகுடான்னு நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாரு. ஏமா, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? அதுக்குள்ளயா? நேத்து தானே இப்ப வந்தீங்க. நேத்து தான் வந்தேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு வந்துடுறேன். என்ன குழப்பறீங்க? எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறீங்க? அடையம்மா, மாப்பிள்ளை பார்க்கலான்னு வந்தேன், சின்ன மாப்பிள்ளைய பார்த்துட்டா புறப்படுறேன். புரியலையே. ஏமா, சொத்து பூரா மாப்பிள்ளைக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பாதி தானே தெரியுது. மீதி அந்த பஸ் ஸ்டாண்ட்கார தம்பிக்கு. அவன் பாட்டுக்கு லகேஜ் தூக்கிட்டு போற மாதிரி சொத்தை தூக்கிட்டு போயிட்டானா விட்டுருவனா? ஆள வந்தானா கொக்கா. என்ன பண்ண போறீங்க? உன் தங்கச்சி மைதில எதுக்கு இருக்கா? தண்டத்துக்கா இருக்கா? அவளை சின்ன மாப்பிள்ளை கட்டி வைக்க போறேன். எப்படிப்பா? அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்காம? பஞ்சு நெருப்பியும் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்ன செய்யும்? சின்ன மாப்பிள்ளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதில வந்து வேட நான் சொல்ல போறாரு. எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா, நீங்க எது செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யார் உன் வீட்டுக்காரட்டியா? கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவுத்துல போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னோம், முட்டி முட்டி இந்த வீடியோ தரமட்டம் ஆக்கிடுவாரு. முதல்ல மைதிலிய சின்ன மாப்பிள்ள பாக்கட்டும், அப்புறம் பாரு சொத்து பூரா நமக்குதான். வேலைங்க இருந்தாலும் மைக்கு இருக்கும் இடத்திற்கு வரவும். வேலை என்கிற வேலை. யார் பாது மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பார்ப்பா. சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும். வேலை எங்க இருந்தாலும் வரவும். யாரு மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு அப்ப அரைஞ்சிரும். அசிங்கமா இருக்கு. என்ன லுங்கி இறக்கி விடுங்க, தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி எப்படி சொல்லிட்டு அப்புறம் பாரு. சார் சார் இந்த புட்டியை கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். கன்றாவி. ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? ஏன் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் என்ன பருத்தியாங்கல்ல நிக்கிறோம், சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத. டாக்ஸி கிக்ஸி ஓட்டுறது. டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இந்த மாதிரியா? நான் உன் மாப்பிள்ளை இல்ல, மாப்பிள்ளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான். சார், நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபராவா இருக்கு. ஒண்ணும் காபராப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போய் தயாரா இருக்கு, டாக்ஸியோட வருவேன் தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் ஒண்ணு ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள்ள மாணிக்கம் கேக்குற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா? ஐயா, காலை உடைச்சிட்டாங்க. சாவடிக்காதயா, நாங்க 2 பேரும் ரெட்ட தம்பின்னு சொல்லிருக்கேன்யா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியும் இல்ல? முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். அது இவர் முரடா இல்லையா? இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா? அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது, அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுதே. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிள்ளை ஒத்துக்குவாரு. அது மாப்பிள்ளையோட தம்பி ஒத்துக்குவாரு. என்னையாது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க, ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற? அவர் குடுக்கிற டாக்ஸிய வாங்கிக்க. மாமனார் விட்ட சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க. தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி. மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்குதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி, காஃபி ரெடி. என்னது இதெல்லாம்?
உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கெடுத்துட்டிய. வக்கீல பாக்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு அதுக்குதான். சீ போங்க. அம்மா தாயே, எக்ஸ்பிரஸ் பஸ் ஆட்டம் ஆவுன்னா உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. இதுல ராத்திரி பகலும் பார்த்தா இப்படி பல்லு கூட விளக்காமா? இதுக்கெல்லாம் போய் பல்லு விளக்குவாங்க. கடை தெருவு போயிட்டு பி ரெடி. ஐயா பாருங்க ஐயா பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன், யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க ஐயா கக்குவீங்க. இதுல 10ஆம் பஸ்ல நின்னுகிட்டு இருக்கிறாரே, அவர் பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புணக்குது, அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? ஆட்சி கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பலே ஐயா கைய தட்டுங்க ஐயா கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா, அவங்கள வச்சு நான் ஒரு ரித்த காட்ட போறேன். தயாராகிட்டு இருக்கா? யார் அவரு? வருவாரா? வருவார். மாப்ள மாப்ள இடியா ஐயோ இடியா மாப்ள நில்லுங்க மாப்ள. நான் மாப்ள போறேன். என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ என்னங்க மறுபடியும்? என்னக்கா பூஜை வேளையில கரடி மாதிரி வந்துட்டேனா? எங்க உன் புருஷன் என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா மாமா அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா வா. தோ வந்துட்டேப்பா. வாங்கப்பா வாங்க உள்ள வாங்க. சின்ன மாப்பிள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன் சத்தியம் பண்ணி இருக்க வரமாட்டேன். ஐயோ என்னப்பா அது வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? ஆள வந்தா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டான் தெரியுமில்ல. சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூம ஒதுக்கி வை, நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டோம், சொத்துக்காக சேர்த்து போராடுவோம். அப்பா அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது, தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கு வர. அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க. என்ன ஒரு கோச்சுக்கு வரேன்னு சொல்றேன், மாப்பிளைய கூப்பிடு நான் பேசிக்கிறேன். அவரு அப்பா நான் சொல்றேன். எங்க எங்க? சுமதி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. வக்கீல் வீடு தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறிய? நான் வரேன். அப்பா சொல்லி வைமா. பச்சான் தம்பி சார்பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன். அப்புறம் பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள 2 வக்கீல் 2 கேஸ். மண்ட கொடுத்தல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிட போறாரு பாரு. நீ எடுறா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துல போறதவனே எடுத்துட்டான் பாரு நான் இல்லாம. அப்பா உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. நீ வாடி குளிச்சிட்டு சாப்பிடலாம். रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवा. ஜனையும் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன். ஜனகி நீ அங்கனா இது யாரு? என்னங்க இது? ஓ மைதிலி. ஐயோ முதல்ல கீழே இருக்குங்க அவள. ஆமா இவ எப்போ வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கிறப்பவே வந்துட்டோம். வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்துரு என்னங்க எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப். ஏய் என்னங்கடி விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போகணும்? உங்க தம்பியை கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இருந்து எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க தம்பியை கூட்டிட்டு வரத்தான் போறாரு. இனிமே ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டே பேசிக்கங்க. மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவுன்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல கடுதருல பார்த்தேன், வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க, அல்வா அவங்க அப்பா எழுத்துனீங்க. அடடே என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்து இருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிசு சொல்லி அங்க 100 இங்க 100. அது அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிசுன்னு சொன்னாரு. ஆமா என்ன விஷயம்? அது வந்து தம்பி இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதான் எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ தம்பி 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 அண்ணனும் தம்பி பிரிஞ்சு இருக்கலாமா? யோ
ஏயா வெறுப்பேத்துற? அத பத்தி பேசாத சொன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இது பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்ட்டு கேஸ்னு அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போறேன், 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கிட்டுமே கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க, இத பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி, நான் தங்குற போங்க. ஜானகி, என்னப்பா? ஜானகி, பாயாசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சினிமா பிள்ளை நம்மளோட தக்கறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆளை வந்தாங்கிறது. யார் யாருக்கு என்ன பலம் வேணும்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எதிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க, இவனும் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பார்க்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்திருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துடும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ண. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ படிக்க உளறிட்டு இருக்கிய. ஜானகி, மாப்பிள்ளை வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நாங்க தான் கூச்சப்படணும். கரெக்ட். ஜானகி அடடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க. அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்த கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா இது ஏன் வீடு, அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்க நினைச்சு சொல்லிட்டேன். மாமா அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க முரண்டு பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து உளர்ற? இது பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன், வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுன்னா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாறிட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிளைய மட்டும் கவனிக்கிறீங்க, சின்ன பையனை அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி அதை விடுங்க கழுத. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பிய. உங்க இஷ்டம். சார் நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளையோட விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில போலாம்ல. பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாங்கும். ஜானகி வா. யாரா அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. அதான் சாவி கொடு. இப்போ வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொல்ல வாங்கிட்டு வந்தேன். நீ முதல்ல வண்டி எடுங்க, ஆறு அடிக்கிறான். என்னடா ஆள் அடிக்கிறேன்? எங்க கிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உங்களை பிடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள பிடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும், நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்பிள்ள, எலுச்சப்பழம் வச்சிடுறேன். மாப்பிள்ள இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா, முதல்ல நீங்க இப்படி வாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ வண்டி அடியா. யோ இருயானா. வாங்க வாங்க. ஏத்துறேன். பகவானே, சின்ன மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கணும். எடுங்க தம்பி, பிளாட்டுக்கு போலாம்.